ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. யோகானந்த பரமஹம்சர் முன்ஜென்மத்தில் இமயமலையில் தான் தவமிருந்த குகையை தனது குருவான லாகிரி மகாசாயரின் துணையோடுதான் இந்த ஜென்மத்தில் அடையாளம் காண முடிந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தில் சாது கிருஷ்ணவேணி அம்மா தவமிருந்த இடத்தில் இருந்த ஆத்மலிங்கத்தை தங்களது ஆத்மா என்று அடையாளம் கண்டு கொண்ட தங்களுக்கு மகேந்திரகிரியில் தாங்கள் முன்ஜென்மத்தில் தவமிருந்த குகை அல்லது இடத்தை அடையாளம் காண முடிந்ததா? அதை பார்த்தபோது தங்களது ஆத்ம உணர்வுகள் எவ்வாறு இருந்தன? On 26 January 1984 எனக்கு உடல் வேறு ஆன்மா வேறாக பிரிகிற அந்த வைபவம், டெத் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன் இல்லையா, அது நடந்துச்சு. அதுக்கப்புறம்தான் நான் இந்த காடுமடெல்லாம் தேடி போனேன். ஆனால் நான் என்னுடைய முற்பிறவிகளுடைய வாசனைகளை தேடி போன போதே நான் ஞானியாகத்தான் இருந்தேன். முதல்ல ஆத்ம சாட்சாத்காரம் கிடைச்சப்புறம்தான் நான் அந்த பழைய இடங்களெல்லாம் தேடி போகிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது. அதனால் இட் வாஸ் ஜஸ்ட் ரீட்ரேசிங் தி பாஸ்ட். ரீட்ரேசிங் அதுதான் கரெக்டான வார்த்தை. பாஸ்ட் என்ன பார்த்து எங்கே இருந்தோம், என்ன பண்ணோம், இதெல்லாம் பார்க்குற எண்ணங்களெல்லாம் அப்படி தான் வந்து ஒரு 1996 ரேஞ்சிலேயே நான் ரொம்ப ஹையஸ்ட் லெவலுக்கு போயிட்டேன். 84 டெத் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு 88 வரைக்கும் கொஞ்சம் அலைஞ்சோம், பிச்சைக்காரனாட்டம் எல்லாம் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்து 96 வந்து பெரிய நிலைகளை அடைஞ்சிட்டோம். நாம் நடுவில் இந்த கைலாசம் இதெல்லாம் போகிற போது பல்வேறு விதமான தரிசனங்கள்லாம் கிடச்சிக்கிட்டே இருந்தது. நான் சொல்லியிருக்கேன், எனக்கு முதல்ல கிடைச்ச தரிசனம் காயத்ரி. ஏன்னா காயத்ரி தான் எல்லா மந்திரங்களுக்கும் பாஸ்வேர்டு. நீ எவ்வளோ தான் ஒரு ஹை ஃபிகரேஷன் கம்ப்யூட்டர் வச்சுருந்தாலையும் பாஸ்வேர்டு இல்லாமல் நீ ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால் எல்லா மந்திரங்களுக்கும் பாஸ்வேர்டு வந்து காயத்ரி தான். எனக்கு காயத்ரியோடைய தரிசனம் கிடைச்சது. அப்போ அந்த அம்மா சொன்னான், நான் யஜ்ஞ தேவதை, சூரிய பத்தினி, காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னான். அந்த அம்மா காலை கூட நான் தொட்டேன், நெருப்பு மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் வேணான்னு. இல்லை ஏதாவது கேளு அப்படின்னா. நான் சொன்னேன், என்னை யாராவது பார்க்க வந்தா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் ஏதாவது சாப்பிட கொடுக்குற ஒரு பரிசத்தில் என்னை எண்ணிக்கை வையே அப்படின்னேன். அதனால தான் சம்ரஷ்னாவில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். தோசை கொடுத்தாங்க, பழம் கொடுத்தாங்க, சாக்லேட் கொடுத்தாங்க, ஏதாவது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த காரணம் காயத்ரி கிட்ட வாங்கினா வரணும். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச தரிசனம் கங்கை. நான் வந்து 1985 பிப்ரவரியில் கங்கையில் இருந்த கும்பமேளாவுக்கு போனேன். அப்போது ஒரு பச்சை பாவடை கட்டிக்கிட்டு ஒரு சின்ன குழந்தையாட்டம் கங்கை தாய் வந்து இடுப்பில் இப்படி கை வச்சுன்னு நான் அரிக்கி பயிர்ன்ற இடத்துல ஃபஸ்ட்டு முங்குறேன். அப்போ சொல்கிறேன், அங்கிள் இத்தனை சால்கே பார்த்து அப்பாயோ நஹான்னு கேளியே அப்படின்றா. மாமா இப்போ தான் இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட குளிக்க வந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நான் எந்திரிக்கிறேன், காணாமல் போயிட்டான். ஓகேவா, இது ரெண்டாவது எனக்கு கிடைச்ச அனுபவம். அதுக்கப்புறம் கைலாஸ்கெல்லாம் போகிற போது ஓம் பர்வத்தன்னு ஒரு இடம் இருக்கும். அதில் 4 அடி உயரத்தில் ஓம் அப்படின்னு ஐஸ்லேயே இப்படி ஃபார்ம் ஆகும் சான்ஸ்கிரிட்டில். அங்கே பிள்ளையார் இப்படி ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் கைலாசத்தில் ஒரு தடவை முருகர் ஒரு சின்ன பையனாக வந்து நிறைய வாட்டர் மார்க்ஸ் இருக்கிற கல்லுங்கள்லாம் இருக்கும். அதை இவ்வளோ அள்ளி என் கையில் கொடுத்து, மாமா இதை வச்சு அப்பாவுக்கு பெரிய கோட்டை கட்டு அப்படின்னு சொன்னார். அப்பா என்ன சிவபெருமான், அவருக்கு நீ கோட்டை கட்டு அப்படின்னு சொன்னார். இன்னொரு தடவை தாட்சண்ட இடத்துல நான் இருக்கேன், வெடிகால தியானம் பண்ணிகிட்ருக்கேன். ஆகாசிலேருந்து 33 கோடி தேவர்களும் அப்படியே இறங்குறாங்க. அவங்களுடைய வெஹிக்கிள், அவங்களுடைய கிரீடம், அந்த ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி இறங்குறாங்க. அவங்கெல்லாம் இறங்கி வர்றதை பார்த்து நான் மரியாதைக்காக எழுறேன். அவங்கெல்லாம் என்னை பார்த்து இப்படி கும்பிட்றாங்க. நான் பயந்து போய் நான் தானே உங்களை கும்பிடணுன்னு கேட்குறேன். அவங்க திருப்பியும் குனிறாங்க. சாட்சாத் பத்ரிநாராயண் பகவான் ஹோ, இதுதான் சாட்சாத் பத்ரிநாராயணன், அதனால் உன்னை நான் கும்பிட வந்திருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து இருந்துச்சு. அஜ்மீர் தர்காவுக்கு போனாங்க, நான் போனேன். ஒரு தடவை நீ போய் உன் பித்திருக்களுக்கெல்லாம் திவசம் காரியெல்லாம் பண்ண வேண்டாம், ஒரே ஒரு தடவை கருப்பு எள்ளி எண்ணெயை கொண்டு போய் நீ பத்ரிகாசிரமத்தில் கொடுத்துரு, அங்கே தான் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்காங்க எல்லா பித்திருக்களுக்கும், அங்கே போய் கொடுனாங்க. கொடுத்துட்டேன் நான்.
இப்படி விதவிதமான அனுபவங்கள் வந்துச்சு. அப்போது திருவண்ணாமலைக்கு நான் வந்துட்டு எனக்கு எல்லா தரிசனம் கிடச்சிது, இன்னும் சிவந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். அப்போ ராமசுரகுமார் சாமி ஓங்கி முதுகில் ஒரு எழி அடிச்சு, இத்தனாந்தேதி சாயந்தரம் உங்களோட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் நடந்து வந்தார், ஞாபகம் இருக்கா? அவர் தான் சிவன், உனக்கு அவர் அடையாளம் தெரியலன்னா அது எந்தப்பா அப்படின்னு அவர் சொன்னார். அது ஒரு தருணம். அதுக்கப்புறம் நிஜமாகவே கைலாசத்தை சுற்றி வரும்போது சிவனும் பார்வதியும் ஒரு கல்வெட்டுவாங்க இல்லையா, அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த அம்மா நாங்கள் பேசுகிறது கேட்குது. அவர் நான் பிறந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இது உனக்கு கடைசி ஜென்மா, நீ கைங்கரியெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துருவ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாச்சு. இது அல்டிமேட், அதாவது சிவதர்சனம் என்பது அல்டிமேட். இது வரைக்கும் உலகத்தில் சிவனை பார்த்தவங்க யாராவது கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஆனால் காட்டினவங்க யாரும் கிடையாது என்னை தவிர. இதில் 2வது படத்தை பாருங்கள். இதுதான் சிவதர்சனம்ன்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தலையில் பெறை இருக்கும், சந்திரசேகர் கோலம். இங்கே சிவன் நிற்கிறாரு, இதுதான் அவருடைய கிரீடம், இதுதான் அவருடைய ஃபேஸுங்க. அவர்கிட்ட ஒரு சிங்கம், அதனுடைய வால் 4 கால். இங்கே அம்பாள், வலது கையில் கிளி, இடது கையில் கரும்பு வில்லு, இந்த இடத்துல புடவை தலைப்பு. இங்கே முருகர் எஸ் அப்படிங்கிற ஒரு பாம்பு மாதிரி இருப்பார். அவர் எப்பயுமே முருகர் நாகசுப்ராயுடுன்னு பேர், நாகசுப்ரமணியன் பாம்பு தான் அவர். இதுதான் முருகர். இங்கே நாக்கை நீட்டிக்கிட்டு 2 கொம்போட பல்ல திறந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் யாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது சந்திரசேகர கோலம், யாக்கு, சிங்கம், கையில் கிளி, கரும்பு வில்லோட அம்பாள், இங்கே சிவன், தலையில் பிற. இப்படி பார்த்தீங்கன்னா 2 மயில் இருக்கும். இந்த 2 மயில் தான் வள்ளி தேவி யானை. இந்த இடத்துல ஒரு மணி இருக்கும். அந்த மணி தான் கண்டாபரணர்னு சொல்லி கைலாசத்திலே இருக்கக்கூடிய கண்டாபரணர் அவருக்கு பேர். இது உலகத்திலே நான் தான் காட்டினேன். இது வரைக்கும் யாருமே பார்த்தவங்க இருப்பாங்க, ஆனால் யாருக்கும் இந்த மாதிரிலாம் காட்டினது கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம் இது, மக்களுக்கு புரியல, ஆனால் ரொம்ப காட்ட முடிஞ்சதுன்றது ரொம்ப சந்தோஷத்துக்குள்ள ஒரு விஷயம். அதனால் எல்லா கடவுளுடைய வடிவங்களையும் நம்ம பார்க்க முடிஞ்சது, எல்லாத்தையும் காட்டவும் முடிஞ்சது. இதெல்லாம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும், இந்த கேமராவில் தானே காட்டுறோம், இதெல்லாம் அங்கே போட்டுக்கிறதெல்லாம் அந்த மாதிரி வந்த படங்கள் தான். ஸோ நிறைய விஷயம் காட்டியிருக்கோம். சிதம்பர ரகசியம்னா என்னன்னு காட்டியிருக்கோம், 3வது படம். பல வகைகளில் எல்லாத்தையும் சொன்னோம். ஜனங்களுக்கு இதெல்லாம் புரியல. அவங்களுக்கு இந்த கல், காகிதம், பொம்மை இதை பார்த்து பார்த்து பழகினவனுக்கு ஒரு லிமினஸ் பாடின்னு இருக்குது, ஒரு ஒளி வடிவான இறைவன் இருக்கான், உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடன் வள்ளல் பெருமானார் சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாருமே ஒளி வடிவானவர்கள் தான். அப்போ கடவுள் எல்லாத்துக்கும் மூலமான ஒளியாக இருக்கான். அவன் என்ன முன்ன மாதிரி இந்த கல் காய்த்திலையாக இருப்பான், ஒளி வடிவாக இருப்பான். ஜோதி சுயம், ஜோதி பரம். அந்த உயர்நிலைகளை எல்லாம் நம்ம மக்களுக்கு சொல்லி பார்த்தோம், மக்களுக்கு புரியல. சரி எதுக்கு வந்த வம்புன்னு சொல்லி நானும் மற்றவங்கள மாதிரி கோயிலெலாம் கட்ட ஆரம்பித்தேன். நிலங்கரையில் இருக்கிற வரைக்கும் கோயிலெல்லாம் நான் கட்டினதே இல்லை. எனக்கே தான் எல்லா பூஜையும் அகம் பிரம்மாஸ்மி தான். மக்களுக்கு புரியாமல் போன போது இந்த மாதிரி பூரண பிரம்மம் சிலையை கொண்டாந்து ஒரு கோயில் கட்டணும், அப்புறம் துர்க்கை காட்டணும். இங்கே இருக்கிற எல்லா சந்நிதிகளும் அதுக்காக தான் காட்டணும். ஜனங்களுக்கு அதுதான் ஈஸியாக புரியுது, இது புரியல. எப்படியாவது அவனுக்கு பக்தி வரணும், உருப்படணும், அவ்வளோதானே. ஸோ கல்லில் தான் அவனுக்கு நம்பிக்கை இருக்குன்னா கல்லில் பாவட்டும், நமக்கு என்ன இப்போ ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை இல்லையா. கல்லில் ஒரு புத்த மடாலயம் இருந்தது. ஒரு ஆள் குளிரில் நடுங்கின்னு உட்கார்ந்துருந்தார் ரோட்டில். அந்த மடாதிபதி அவரை கூட்டின்னு போய் இந்த மடாலயத்துக்கிட்ட இருந்துக்கோ அப்படின்ட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. ஏதோ புகையிற வாசனை கேட்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா அங்கே நிறைய புத்தர் பொம்மைங்கள்லாம் இருக்கு இல்லையா. இந்த ஆள் நெருப்பு மூட்டிட்டு அதில் ஒவ்வொரு புத்தர் பொம்மையாக மரத்தில் செஞ்சதை போட்டு குளிர் காஞ்சின்னுக்கிறான். அந்த ஆள் கோவம் வந்து, நீ ஒரு பரம அயோக்கியன், நீ போ, இனிமேல் என் கண்ணிலேயே முடிக்காதுன்னு தத்தி விட்டுறாரு. மறுநாள் இந்த மடாதிபதி வாக்கிங் போகிறாரு. போனால் ஒரு மயில் கல் இல்லை, அதுக்கு நைட்டு துரத்தி விட்டு ஆள் உக்காந்துட்டு புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி அப்படின்னு பூ போட்டுனுக்கிறாரு. பெரிய சாமியார் சொல்கிறாரு, நீ ஏன்னா லூஸா மயில் கல்லுக்கு போய் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன்ட்டு. அப்போது இவர் சொல்லுவார், இந்த கல்லை செதுக்கி அதில் கண்ணு காது வாய்முக்கு வச்சு இப்படி கை வச்சு புக்கை உட்காந்தா தான் உனக்கு புத்தர் தெரிகிறாரு, எனக்கு இப்பயே புத்தர் தெரிகிறாரு அப்படின்னு.
அதனால் எவ்ரி திங் இஸ் அவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த அல்டிமேட் டிவினிட்டி. நம்முடைய எண்ணத்தில் தான் எல்லாமே இருக்குது. எண்ணமிட்டாலே போதும், உள்ளே ஆனந்தம் ததும்ப காண்பாயடா அப்படின்னு சொல்லுவாங்க தாய்மானவர். நினச்சா போகிறோம், உள்ள அப்படியே அலையாக சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கோங்கிற மாதிரி. இப்போ வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உலன்கண்டாய் நன்னெஞ்சு, வெங்கடாஜலபதியாக இருக்கிறவனும் பார்க்கடலில் பள்ளி கொண்டவனும் எங்கே இருக்கான்னு சொன்னால், உள்ளுவார் உள்ளத்து உலன்கண்டாய் நன்னெஞ்சு. யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ உருகிறாங்களோ, ஸோ அவங்கக்கிட்டெல்லாம் அதே கடவுள் தான் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஸோ மக்களுக்கு இந்த அளவும் ஒரு காகிதம் கல் இதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நீ தான் துணி கடைக்கு போனேன், அவன் உனக்கு ஒரு கேலண்டர் கொடுக்குறான், இந்த கேலண்டரை வரைஞ்ச ஆள், அடித்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. மணிவேலு, கொண்டையராஜு, ராமலிங்கம், சிவகாசி, மேப்ளித்தோ ப்ரெஸ்ஸு எல்லாம் இருக்குது. அதை கொண்டாந்து ஃப்ரேம் போட்டு வச்சுன்னு அதுக்கு பூ போடுற, பொட்டு வைக்கிற, ஊதுவத்தி காட்டுற, அதுக்கு சக்கரை பொங்கல்லாம் வைக்கிற. அப்போது ஒரு கல்லுக்குள்ளேயும் காகிதத்துக்குள்ளேயும் கடவுளை பார்க்க முடிகிற உனக்கு ஒரு உயிர் துடிப்புள்ள ஆற்றல், ஒரு பார்க்கிற, நுகருகிற, முகருகிற, பேசுகிற, கை வீசி கால் வீசி நடக்கிற ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் மனித உடம்பு என்பது. உடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில். இந்த கன்செப்ட் மக்களுக்கு புரியறதே இல்லை. ஆனால் இதுதான் அல்டிமேட். நமக்குள்ளே தான் கடவுள் இருக்காருன்னு புரிந்து கொள்வதும் நாமும் கடவுளுடைய ஒரு பிரதிபிம்பம் என்று உணர்வதும் தான் ஆன்மீகத்தின் மிகப்பெரிய நிலைகள். அதனால் ஒரு சத்திரத்தில் ஒரு திருடனும் ஒரு யாத்திரிகனும் படுத்துனுட்டாங்க. திருடன் என்ன பண்ணால், இந்த யாத்திரிகனுடைய பொட்டி படுக்கை எல்லாத்தையும் பிரித்து அதில் ஏதாவது துட்டுக்கிட்டு வச்சுருக்கானான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்துக்கினான். காலையில் எழுந்திரிச்சு 2 பேரும் கிளம்பணும். அவன் சொல்கிறான், நீ ஏதோ வியாபாரின்னு சொன்னேன், கையில் கால்லாம் இல்லாமல் என்ன வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ நம்மால் சொன்னான், அவன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு திருடன் தெரிஞ்சிச்சு, அதனால் என் பொருளெல்லாம் நான் உன் தலைகாணிக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு நான் ராத்திரிலாம் நிம்மதியாக தூங்கினேன்னுவான். அந்த மாதிரி இந்த கடவுள் என்ன பண்ணுறான், அவனை நம்மக்கிட்ட ஒழிச்சு வச்சிடறான். நம்ம உலகம் பூரா தேடினேக்கிறோம். கடவுள் நமக்கு உள்ளே ஒளிஞ்சின்னு இருக்கான். மனத்தகத்தான் மனதானே மனதில் நின்ற கருத்தானே யோகி ஹிருத் பத்ம வாசினேன். இது தெரியாமல் நம்ம உலகம் பூரா போய் கல் காகிதம் கோபுரம் எல்லாத்தையும் கடவுளை தேடினேக்கிறோம். கஸ்தூரிமான்னு ஒன்று இருக்கும், அதுக்கு ஏதோ ஒரு வாசனை வரும், வாழ்நாள் பூரா அந்த வாசனையை தேடி ஓடிக்கினே இருக்கும். சாகிற போது தான் தெரியும் எந்த வாசனையை தேடி அது அழிஞ்சதோ அது அதனுடைய மூக்கு மேலேயே இருந்துச்சின்னு பேர், அது கோரோஜனம்னு பேர். அந்த மாதிரி எந்த கடவுளை தேடி எல்லோரும் அழுகிறார்களோ அது அவங்கக்கிட்டேயே இருக்குங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியறதில்லை. யாருக்கு தெரிஞ்சு போச்சோ அவங்கெல்லாம் ஞானிகள், அவங்கெல்லாம் யோகிகள், அவங்கெல்லாம் மகான்கள் ஆயிடுறாங்க. நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயம். யோகி ஹிருத் பத்மன்னா இதய தாமரையில் இருந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடியவன் அர்த்தம். அதனால் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆன்மீகம் மக்களுக்கு புரியலை. ஆனால் நாமளும் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இஸ் நாட் ப்ரிப்பேர்ட். ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட போய் நான் நேனோ டெக்னாலஜி மாலகுலர் பயாலஜின்னா அதுக்கு ஏதாவது புரிய போதா? அதனால் இவருக்கு புரிஞ்ச பாஷை பேசிட்டு போகலாங்கிற மாதிரி விட்டுட்டேன். நானும் காலப்போக்கில் என்னுடைய வழிமுறைகளை நானும் மாற்றிக்கொண்டேன். இப்போ சம்ரஷ்ணனில் ஏதோ ஒரு பாட்டு வரும், காலம் பூம்புகார் சினிமாவில் வரும், காலம் கற்பித்த பாடத்தின் அடிதாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மான்னு வரும். அந்த மாதிரி நான் கூட பல விஷயங்களை ஒரு காலம் கனியாத போது மக்கள்கிட்ட சொல்கிற போது பிரச்சனை வருதுன்ட்டு. நிலங்கரையில் இருந்தபோது நான் பேசினது ரொம்ப பெரிய பாஷை, மக்களுக்கு புரியல. கடவுள் இருக்குது, அதை உணர்வதற்கான அரிய வகைகள் நிறைய உத்திகள் இருக்குது. அதில் அகத்தே உணர்தல் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம்லாம் சொல்லி பார்த்தேன். அகத்தே உணர்வானே என்றார். இந்த உள்ளுக்குள்ளே பார்த்து உணர்கிறவன் எவனோ அவன் தான் பெரிய நிலைகளை தொட்டவன் அர்த்தம். அகத்தே உணர்வானேன்னா உள்ளுக்குள்ளே பார்க்கணும் கடவுளை. அது எல்லாராலையும் முடிவதில்லை. நானும் எல்லாம் காட்டி பார்த்துட்டேன். நான் காட்டாத கடவுள் கிடையாது. எல்லாம் காட்டினா மக்களுக்கு புரியல. அதனால் நானும் கோயிலெலாம் கட்டிட்டு இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லின்னு இருக்கிறேன். அது வரைக்கும் ஓடி இருந்தது, நம்ம வண்டி ஓடி இருந்தது. ஈஸியான வழி இதுதான், பெரிய விஷயம் புரியல. ஓகேவா? அடுத்த கேள்விப்பா. அந்த சாங் இளந்தேவன் சார் புக்கில் இருக்கு. எந்த கோணத்தில் எங்கே யார் பார்த்தாலும் ஒன்றாக தெரியும் பேதமில்லாத பேரன்பு வானம் சிவசங்கர் பாபா.
மொத்தத்தில் இதுதான் இயற்கை, இதில் மருந்துக்குமில்லை செயற்கை, மருந்துக்குமில்லை செயற்கை, இதனை வெல்லாது அயற்கை, இதுதான் இளந்தேவன் அறிக்கை, இதுதான் இளந்தேவன் அறிக்கை. இளந்தேவன் என்கிட்ட 1996 ரேஞ்சில் பெசன் நகர் மாடியில் நான் இருக்கிற போது வந்தார். இந்த மெரினா பீச்சில் காலையில் வாக்கிங் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆள் இந்த ஏதோ ஜூஸ் கொடுப்பார், அருகம்புல் ஜூஸ், கிருபாநிதின்னு பேர், இயற்கை வைத்தியர். அவர் தான் இவரை கூப்பிட்டு வந்தார் என்கிட்ட. வந்தபோது இளந்தேவன் சொன்னார், நான் கவிஞர், எனக்கு தெரியும் சார், உங்களை பார்த்துருக்கேன் நான் அப்படின்னேன். எப்படி தெரியும்னார், இது மாதிரி ரத்தனகிரியில் நான் அவங்கள பார்த்துருக்கேன் அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கவிதை தான் இருக்குது அப்படின்னார். அதுக்கு என்ன இருக்குது சார், கவிதை ரொம்ப நல்ல விஷயந்தாரேன்னு சொன்னேன். அப்போ இந்த கவிதை எழுதின்னு வந்தார், இல்லறத்து ராமன். இல்லறத்து ஞானி எங்கள் சித்த யோகி அற்புதம், ஈடில்லாத கர்மயோகி தெய்வம் என்னும் தத்துவம், வில்லறத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம், விரித்துரைக்கும் உண்மையாகும் புதிய வேத புத்தகம், பாவமூட்டை சுமந்து சாகும் படகுகட்கு துறைமுகம், பரிதவிக்கும் யாவருக்கும் தேவை இந்த அறிமுகம், ஜீவனுக்கு தோழனான சித்தநாதன் தரிசனம், சிந்துகின்ற கருணை என்னும் தேனை மாந்தும் அனுபவம், கிருபை நாடி கவிதை பாகம் கீர்த்திமான்கள் உறைவிடம், கிருஷ்ண பக்தர் சைவரோடு வருவதிந்த குருவிடம், 60ஓடு 20க்கும் எங்கள் பாபா அடைக்கலம், அன்னை சக்தி யமனை வெல்ல தந்ததிந்த படைக்கலம், திங்களோடு ஞாயிறுக்கும் ஜோதி தந்த ஈசனே, மங்களங்கள் பொங்குதற்கு தந்த ஞான சாகரம், எங்கள் சிவசங்கர் பாபா என்றும் உள்ள சத்தியம், 7 லோகம் மட்டுமல்ல எங்கும் உள்ள நித்தியம். கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை, பாபா குறையின்றி வாழ வைத்தாய், இல்லை தொல்லை, சாபித்து விட்டாய் உன் சாம்ராஜ்யத்தை, ஓரிடம் காண்பித்து விட்டாய், இனி கவலை இல்லை, அதனால் கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை. கண்டு கொள்ளவே இல்லை பரவாயில்லை, உன் காட்சி எனக்கு அருளவில்லை பரவாயில்லை, இறை தொண்டு செய்ய அழைக்கவில்லை பரவாயில்லை, உன் தூய உள்ளம் புரிந்ததனால் பரவாயில்லை, அப்பா கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை. கண்டு கொள்ளவே இல்லை பரவாயில்லை, உன் காட்சி எனக்கு அருளவில்லை பரவாயில்லை, இறை தொண்டு செய்ய அழைக்கவில்லை பரவாயில்லை, உன் தூய உள்ளம் புரிந்ததனால் பரவாயில்லை, அப்பா கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை. கண்டபடி திட்டினாலும் பரவாயில்லை, உன்னை கண்டு கொண்டேன் தந்தை என்று பரவாயில்லை, நம் சண்டையெல்லாம் இன்றைக்கும் சாஸ்வதமில்லை, அன்பு சந்தையிலே கொடுக்கல் வாங்கல் பரவாயில்லை, அதனால் கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை. ஞானத்தை தந்து விட்டாய் பயமே இல்லை, ஸ்தூல தேகத்தை அழித்து விடு பரவாயில்லை, மூல மௌனத்தை ஒழித்து விட்டாய் முடிவே இல்லை, உயிர் மூச்சினிலே கலந்து விட்டாய் பரவாயில்லை, அப்பா கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை. ஓம் ஜெய் சிவசங்கரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷ
பாலகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.